அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாஈன ஃபித்துலம், இருளான நேரத்திலே, இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கின்றார்களே, மஸ்ஜிதுக்கு நடந்து செல்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யார் சொல்கின்றார்கள்? யார் சொல்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எம்மிடத்திலே இருளான நேரத்தில், இருள் சூழ்ந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வார்களே, அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பின் நூரி தாமி யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அவர்கள் எழுந்து வரும் பொழுது, நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படும் பொழுது, பாவிகள், குற்றவாளிகள், காஃபிர்கள் எல்லாம் இருளிலே வெளிச்சமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முழுமையான வெளிச்சத்தோடு நாளை மறுமையிலே நடந்து வருவார்கள். யார் இருளான நேரத்திலே சுபஹுடைய நேரத்திற்கு பள்ளிக்கு சென்றார்களோ, இஷாவுடைய நேரத்திற்கு பள்ளிக்கு சென்றார்களோ, இவர்கள் நாளை மறுமையில் வெளிச்சமோடு, முழுமையான வெளிச்சத்தோடு நாளை மறுமையிலே நடந்து வருவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, யார் தங்களுடைய வீட்டிலே உது செய்து கொண்டு பள்ளியை நோக்கி நடந்து செல்கிறார்கள் ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக என்றால், அவை எட்டு வைக்கின்ற 2 எட்டுகள், ஒரு நடையிலே 2 எட்டுகள், அந்த 2 எட்டுகளுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குகின்றான். ஒரு எட்டை அவர் வைக்கும் பொழுது அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இன்னொரு எட்டை அவர் வைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானுக்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தங்களுடைய முஅஜமிலே ஹஸனுட் தரத்துடைய ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எரிகின்றன எரிகின்றன உங்களுடைய பாவங்கள். யார் சுபஹுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுது பள்ளியை விட்டு வெளியே வருகிறார்களோ, துஹருடைய தொழுகை வரை அவர்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. துஹருடைய தொழுகையை யார் பள்ளியிலே சென்று தொழுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களும் அஸருடைய தொழுகை வரை எரிந்து கொண்டிருக்கின்றன. அஸருடைய தொழுகையை யார் பள்ளியிலே சென்று தொழுகின்றார்களோ மகரிபுடைய தொழுகை வரை அவர்கள் செய்த பாவங்கள், மகரிபுடைய தொழுகையை பள்ளியிலே யார் சென்று தொழுகிறார்களோ இஷாவுடைய தொழுகை வரை, இஷாவுடைய தொழுகையை பள்ளியிலே யார் சென்று தொழுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள், இந்த தொழுகையை முடித்து இரவிலே யார் தூங்கி காலை ஃபஜ்ருடைய தொழுகை எழுந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் தான் வழங்குகின்ற மன்னிப்பால் அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்துக் கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையுடைய சிறப்புகள், தொழுகை அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகையுடைய நன்மைகள், பள்ளியிலே சென்று தொழுதால் இவ்வளவு கூலிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் கூறுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்தோம். எமக்கெல்லாம் இதுவெல்லாம் தெரிந்ததுதான். தொழுகை எமக்கு கடமை என்று தெரியாத முஸ்லிம் யாராவது இருக்கின்றானா? தொழுகை எனக்கு கடமை இல்லை, நான் விரும்பினால் தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான் என்று அறியாத முஸ்லிம்கள் யாராவது இருக்கின்றார்களா? அல்லது ஜும்ஆவுடைய தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான், இன்னும் பெருநாளுடைய தொழுகைகளை மட்டும்தான், ஈதுடைய தொழுகைகளை மட்டும்தான் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான், மற்ற தொழுகைகளை எல்லாம் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கவில்லை என்று அறியப்பட்ட முஸ்லிம்கள் என்று யாராவது இருக்கின்றார்களா? இருக்கின்றார்களா? எல்லோருக்கும் தெரியும் இந்த தொழுகை அல்லாஹுவால் எனக்கு கடமையாக்கப்பட்ட கடமை என்று. படையல்லையா? யாராவது மறுக்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் தெரியும் இந்த தொழுகை எனக்கு கடமை. அந்த ரப்புக்கு முன்னால் என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த தொழுகையை நிறைவேற்றி
அவனுக்கு பணிந்த அபுதாக, அடிமையாக என்னை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிய, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும், இந்த தொழுகை எனக்கு கடமைதான். ஆனால் என்ன நினைவு என்றால், என்ன சிந்தனை என்றால், தொழுகையை விட்டால் ஒரு பாவம்தான். எப்படி பொய் பேசுகின்றோமோ, எப்படி புறம் பேசுகின்றோமோ, எப்படி சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றோமோ, அது போன்று இந்த தொழுகையை விடுவது ஒரு பாவம். அப்படித்தானே? அப்படித்தானே? இந்த தொழுகையை விடுவது ஒரு குற்றம். இந்த தொழுகையை விட்டால் அடுத்த தொழுகையை தொழுது கொள்ளலாம், அல்லது நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளலாம், அல்லது எப்போது எழுந்திருக்கிறோமோ அப்போது தொழுது கொள்ளலாம். எப்போது நேரம் கிடைக்கவில்லையோ, நம் வாழ்க்கையுடைய ஷெட்யூல் எல்லாம் ரொம்ப பிஸியாக போய்கொண்டிருந்தால் தொழுகை எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். ஏதோ அல்லாஹ் நமக்கு ஜும்ஆவுடைய தொழுகையை மட்டும்தான் உனக்கு கடமை, என்ன வேலை இருந்தாலும் என்ன வியாபாரம் இருந்தாலும் அதை விட்டு மட்டும் நீ சென்று விடு என்று அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு மட்டும்தான் அல்லாஹ் எமக்கு வஹீயின் மூலமாக தெரிவித்திருக்கிறான் என்று போல, முஸ்லிம்களில் பலர் ஜும்ஆ வாசிகளாக, பெருநாள் வாசிகளாக, அல்லது ஏதோ சில தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றேன். தொழுகையை விடுவது பாவமா குஃப்ரா? தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுத்த காஃபிராக எம்மை மாற்றிவிடுமா, அல்லது பாவம் செய்தவனாக எம்மை மாற்றுமா? குஃப்ரா பாவமா? பாவம்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. பாவம்னு சொல்றோம். குஃபுர், குஃபுர்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல அல்லாஹ்வை மறுப்பது, அல்லாஹ்வை விட்டு சிலைகளை வணங்குவது, அல்லாஹ்வை மறுத்து விடுவது, ரப்பே இல்லை என்று சொல்லுவது, அதுதான் குஃபுர். இதுவா அல்லது ஒரு பாவமா? தொழுகை விடக்கூடிய பழக்கம் எமக்கு இருக்கிறது. எல்லா தொழுகைகளையும் சரியாக, இல்லா மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சரியாக எல்லா தொழுகையும் நிறைவேற்றி விடுகிறேன் என்று சொல்பவர்கள், இல்லா மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இருக்கிறார்களா? இப்ப தொழுகையை விடுவது குஃப்ரா அல்லது பாவமா? சொல்லுங்கள். குஃபுர். எல்லாரும் இதில் ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் அடியானிடத்திலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து பிஸ்ஸலாத்திஹ். நாளை மறுமையிலே மனிதர்களை அல்லாஹ் எழுப்பியதற்கு பிறகு அவர்களுடைய விசாரணைக்காக அல்லாஹ் தயார்படுத்தும் பொழுது அவர்களை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையே தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ஸலஹத், அது சரியாக இருந்தால், அந்த தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி அடைவார், அவர் வெற்றி அடைவார். வ இன் ஃபஸதத், அந்த தொழுகை பாழாக இருந்தால், அந்த தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்றால், ஃபகத் காப வ கஸிர், யா அல்லாஹ், அவர் நஷ்டம் அடைவார், அவர் இழிவு அடைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் இந்த தொழுகையை பாதுகாக்கிறார்களோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமah. தொழுகையை யார் பாதுகாக்கின்றார்களோ
அவர்களுக்கு அந்த தொழுகை நாளை மறுமையில் வெற்றியாக, அந்த தொழுகை நாளை மறுமையில் ஒளியாக, அவருக்கு சாட்சி கூறுவதற்காக அந்த தொழுகை நாளை மறுமையில் வரும். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. வமல்லம் யுஹாஃபித அலைஹா, கொஞ்சம் கேளுங்கள். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, தொழுகையை பாதுகாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தொழுகையை விடுபவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லவில்லை. தொழுகையை விடுவார்களே, தொழுகையை மறந்திருப்பார்களே, அவர்களை சொல்லவில்லை. தொழுகையை பாதுகாத்தல், அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றாமல் இருந்தால், தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து மாறுபட்டு செய்தால், எப்படி? சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை, சூரியன் உதயமானதற்கு பின்னால் அதை தொழுதால், அசருடைய தொழுகை மகரிபுடைய வக்திலே தொழுதால், லுகருடைய தொழுகை அசரிலே தொழுதால், மகரிபை இஷாவிலே தொழுதால், அல்லது எல்லா தொழுகையை மூட்டை கட்டி இஷாவோடு தொழுதை விட்டு தூங்கிவிட்டால் இருக்குமா இல்லையா? நம்மிடத்திலே இல்ல, மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வேலைக்காக செய்வோம், நிகழ்ச்சிகளுக்காக செய்வோம், ஏதாவது குடும்ப வேலைகள் இருந்தால் அதற்காக இந்த முறையை கையாள்வோம். இப்படி தொழுகையுடைய நேரங்கள் இருந்து மாறுபட்டிருந்தால், ஜமாஅத்துடைய தொழுகைகளை பாதுகாப்பதிலிருந்து தவறு இருந்தால், வமல்லம் யுஹாஃபிது அலைஹா லம் யகுல் லஹு நூரா, அவனுக்கு அது நாளை மறுமையிலே வெளிச்சமாக வராது, நாளை மறுமையிலே வெற்றியாக வராது, நாளை மறுமையிலே உதவியாக வராது. கொஞ்சம் கேளுங்கள். இப்படி தொழுகையை யார் பாதுகாக்கவில்லையோ, வகான யௌமல் கியாமஹ், வகான யௌமல் கியாமஹ் மா காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான வ உபய் இப்னு கலஃப். தொழுகையை பாதுகாக்காதவர்கள் நாளை மறுமையில் ஃபிர்அவுனோடு, நாளை மறுமையில் காரூனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய காஃபிர்களோடு நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். தொழுகை விடுபவர்கள் அல்ல, தொழுகையை பாதுகாக்காதவர்கள், தொழுகையுடைய நேரங்களை பாதுகாக்காதவர்கள், தொழுகையுடைய ஜமாத்துகளை பாதுகாக்காதவர்கள் ஃபிர்அவுன், அல்லாஹ்வுடைய எதிரி காரூன், அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னுடைய பெருமையை காட்டியவன் ஹாமான், உபய் இப்னு கலஃப், கொடிய காஃபிர்கள். இவர்களோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியிருந்தாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கூறியிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை பாதுகாக்கவில்லை என்றால் இவர்களோடு தான் நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக எம்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ், குஃப்ருக்கும் ஷிர்கிற்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகையை விடுவதுதான். அர்த்தம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகை விடுவதுதான். விட்டால் அந்த இடைவெளி பூர்த்தியாகும், அவர் காஃபிராகவோ அல்லது முஷ்ரிக்காகவோ மாறுவார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். யா அல்லாஹ், எமக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அஸ்ஸலாஹ், தொழுகை. யார் தொழுகையை விடுகிறார்களோ ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், அவர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராகிறார். யா அல்லாஹ், யோசித்து பாருங்க. சஹாபாக்கள், நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த தோழர்கள், இவர்களிடத்திலே யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது.
யாரிடத்திலும் என்ன கிடையாது கருத்து வேறுபாடு. 2 கருத்துகளோ 3 கருத்துகளோ கருத்து வேறுபாடுகளோ கிடையாது. தொழுகையை அறிந்த நிலையிலும் அறியாத நிலையிலும் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்பதில். புரியுதா நான் சொல்றது? யாரிடத்திலே? சஹாபாக்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நேரடியாக வாழ்ந்தவர்களிடத்திலே. ஆனால் பின்னால் வந்த மார்க்க அறிஞர்கள் இந்த விஷயத்தில் 2 கருத்து வேறுபாடுகளை கொண்டார்கள். என்ன கருத்து வேறுபாடு? ஒரு மிகப்பெரிய உலமாக்களுடைய கூட்டம் கூறியது தொழுகையை விடுவது குஃபர். அல்லாஹ்வை வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் அல்லாஹ்வை மறுத்ததற்கு சமம். இன்னொரு கூட்டம் சொல்லியது உலமாக்களுடைய, தொழுகையை மறதியிலே அலட்சியத்திலே விட்டால் அவர் காஃபிராக மாட்டார். அவர் தெரிந்த நிலையிலே தொழுகையை விட்டால், மறந்து விட்டாலோ அல்லது அலட்சியத்திலே விட்டாலோ அல்லது சோம்பேறித்தனத்தால் விட்டாலோ, தொழுகை இந்த நிலையிலே விட்டால் அவர் பாவியாகுவார், மிகப்பெரிய பாவத்தை செய்தவராகுவார், கொடிய குற்றத்தை செய்த குற்றத்திற்கு அவர் உட்படுத்தப்படுவார் என்றும் உலமாக்களுடைய கூட்டம் கூறுகின்றது. 2 கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் இந்த 2 கருத்து வேறுபாட்டிலும் பெரிய உலமாக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஃபத்வா, தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். தொழுகையை தெரிந்த நிலையிலே வேலைக்காகவோ உலக அம்சங்களுக்காகவோ உலகத்தின் செல்வத்திற்காகவோ அல்லது வசதியான இந்த உலக வாழ்க்கைக்காகவோ தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவன் காஃபிர் தான். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? அவர்களிடத்திலே தொழுகையை விட்டால் அவர்களுடைய நிலைப்பாடு அதில் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஃபத்வா யாருக்கா தெரியுமா? தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல என்ன ஃபத்வா? தொழுகையை விட்டால் என்ன குற்றம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், தொழுகையை வேண்டுமென்றே ஒருவன் விட்டுக் கொண்டிருந்தால் அவனுக்கு 3 நாட்கள் அவகாசம். எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் அவகாசம். 3 நாளிலும் அவன் தொழுகையை எடுக்கவில்லை என்றால் சிறை தண்டனை அவனை உட்படுத்தி 3 நாட்கள் அறிவுரை செய்ததற்கு பிறகும் தொழவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவனுடைய தலை வெட்டப்பட வேண்டும். ஏன்? அவன் முர்த்தத். முர்த்தத் என்றால் என்ன அர்த்தம்? மதம் மாறியவன். 3 நாட்கள் தொழுகையை விடுபவன் முர்த்தத், மதம் மாறியவன் அவன். அது மட்டுமல்ல, அவனுக்கு முஸ்லிம்களுடைய கபருஸ்தானிலே அடக்கம் செய்யக்கூடாது அவனுடைய ஜனாசாவை. அவன் முஸ்லிம் அல்ல. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சொத்து கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவனை குளிப்பாட்டக்கூடாது அவன் மரணமானால். யா அல்லாஹ். அபு அஹ்மத் பின் ஹம்பல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலும் இது போன்ற கருத்து தான். ஆனால் இந்த 4 இமாம்களில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டம் சொன்னார்கள். இந்த 4 இமாம்களுடைய கருத்துக்களில்
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் இந்த 3 பேரை விட கொஞ்சம் லேசான சட்டம் சொன்னார்கள். என்ன சட்டம் தெரியுமா? என்ன சட்டம் தெரியுமா? தொழவில்லை என்றால் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்து அவனை அடித்துக் கொண்டே இருங்கள், அவன் தொழுகை நிறைவேற்றும் வரை அடித்து அவன் செத்து விட்டாலும் சரி. இதான் குறைஞ்சபட்ச ஃபத்வா. யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திற்கு இன்று, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இன்று தொழுகையை விடுவதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். ஏதோ 5-10 ரூபாயை தூக்கி போட்டு தொலைச்சு போற மாதிரி தொழுகையை விடுறதெல்லாம் சாதாரணம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்கல்ல, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கோம். தொழுகை தானே, என்ன ஆக போகுது? யா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சிறிய சர்ச்சை வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது மக்கள் சிலர் சொன்னார்கள், நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஜக்காத்தை ஹலீஃபாவிடமெல்லாம் ஒப்படைக்க மாட்டோம், நாங்கள் நாடினால் கொடுப்போம், நாங்கள் நாடவில்லை என்றால் கொடுக்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்வேன், அவர்களுக்கு எதிராக போர் செய்வேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், அபூபக்கர் அவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியிருந்து ஜக்காத்தை மட்டும் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நீங்கள் போர் செய்வீர்களா? எப்படி இது கூடும்? எப்படி இது கூடும்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்காங்க, தொழுகையில ஜக்காத்து கொடுக்கல, எப்படி? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன சொர்க்கம் போயிடுவாங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு ஹதீஸை நான் செவியேற்று இருக்கின்றேன். என்ன ஹதீஸ்? உமிருத்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا ان لا اله الا الله وان محمد رسول الله ويقيموا الصلاه ويؤتوا الزكاه. நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் மக்களோடு போர் செய்வதற்கு. நல்ல கவனிங்க, மக்களோடு போர் செய்வதற்கு நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். எதுவரை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கூறவில்லை என்றால் அவர் மீது போர் செய்வேன். வயுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டவில்லை என்றால், வயுத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நான் போர் செய்வேன். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சேர்க்கிறாங்க, எதெல்லாம் சேர்க்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா போதும்னு சொல்லல, அதை சொல்லி அவன் தொழுவாட்டியும் பரவாயில்லை, ஜகாத்து கொடுத்தாலும் கொடுக்கலாலும் பரவாயில்லை சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தால்தான் அவர்களுடைய இரத்தம் இந்த பூமியிலே அவர்களுடைய இரத்தம் ஓட்டப்படுவதற்கு தடை. அது இல்லை என்றால் அவர்களுடைய இரத்தத்தை நான் ஓட்டுவேன். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாமிய கலீஃபா இருந்தால் தொழுகை இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டம் அது, இஸ்லாமிய தீர்ப்பு அது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, இந்த ஹதீஸை கொண்டு நான் இதை நடைமுறைப்படுத்துவேன், அவர்கள் மீது நான் போர் செய்வேன். லோகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையும் ஜகாத்தையும் யார் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்கள் மீது நான் போர் செய்வேன். இஸ்லாமிய கலீஃபா சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த தொழுகையுடைய நிலைமையை, தொழுகையுடைய அந்தஸ்தை பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோமா இல்லையா? எம் உயிரை விட நேசிக்கின்றோமா இல்லையா? எம் தாய் தந்தையர்கள், உறவினர்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், அவர்களை விடவெல்லாம்
எம்முடைய தூதரை நாம் நேசிக்கின்றோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? எம்முடைய தந்தை மரணிக்கிறார், நம்முடைய தாய் மரணிக்கிறார்கள். அழைத்து, மகனே, நான் மரணிக்கப் போகிறேன், என்னுடைய கடைசி ஆசை இதுதான், என்னுடைய கடைசி வார்த்தை இதுதான், இதை நீ செய் என்று சொன்னால் எந்த பிள்ளையாவது செய்யாம இருப்பாங்களா? இருப்பாங்களா? ஒரு தாயை நேசிக்கக்கூடிய, தாயை விரும்பக்கூடிய யாராவது அதை நிறைவேற்றாமல் இருப்பார்களா? இருப்பார்களா மாட்டார்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எம்முடைய தூதர், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு அவர்களுடைய உயிர் பிரியும் பொழுது அவர்கள் கடைசியாக செய்த அறிவுரை என்ன தெரியுமா? கடைசியாக எம்முடைய சமூகத்திற்கு கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கான ஆகிரு கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தைகளில் சில வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் மயக்கமான நிலையிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். திரும்ப திரும்ப அல்லாஹுடைய தூதர் கூறிக்கொண்டே இருந்தார்கள், தங்களுடைய நாவுகளில் எச்சி வற்றும் அளவிற்கு. தொழுகை, என் சமூகமே தொழுகை, என் சமூகமே தொழுகை. சுப்ஹானல்லாஹ். தொழுகையுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை குறைத்து 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 5ஆனது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, திரும்ப செல்லுங்கள், சென்று அல்லாஹ்விடத்தில் குறைத்து கேளுங்கள், இதையும் உம்முடைய சமூகம் நிறைவேற்றாது, இதையும் உம்முடைய சமூகம் நிறைவேற்றாது, 5ஐயும் குறையுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அவர்களே, வெட்கப்படுகின்றேன், வெட்கப்படுகின்றேன். அல்லாஹ்விடத்திலே இந்த 5ஐயும் குறைத்து கேட்பதற்கு என் சமூகம் நிறைவேற்றும். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறுதி வார்த்தையிலே அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், என் சமூகமே தொழுகை. சொன்னது மட்டுமல்ல, தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது. எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமாகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமாகிறார்கள். கேட்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே, தொழுகைக்காக மக்கள் அழைக்கப்பட்டார்களா? தொழுகை நிறைவேற்றி விட்டார்களா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காகத்தான் அந்த தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 தோழர்களை அழைத்தார்கள். 2 தோழர்களை அழைத்து அவர்களுடைய 2 தோளிலும் தங்களுடைய கரங்களை போட்டவர்களாக நடக்க முடியாத காலை பூமியிலே தரதரவனை இழுத்து அந்த நேரத்திலும் ஜமாஅத்துடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. ஒரு காய்ச்சல் வந்தா அன்னைக்கு தொழுகை கிடையாது, ஒரு தலைவலி வந்தா தொழுகை கிடையாது, அதாவது கல்யாண நிகழ்ச்சிக்கு போனா தொழுகை கிடையாது, யாராவது பேசிட்டு இருந்தா தொழுகை கிடையாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் மாஊனிலே, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் அவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பாராமுகமாக இருக்கின்றார்களே, தொழுகையிலே அலட்சியம் செய்கின்றார்களே. இது என்ன அலட்சியம்? என்ன அலட்சியம்? தொழுகையில தக்பீர் கட்டி அலட்சியம் இல்ல. அப்ப அல்லாஹ் ஃபீ ஸலாத்திஹிம்னு சொல்லி இருப்பான்.
தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்தவர்கள் என்று அன்சலாத்திஹிம் தொழுகையில் இருந்து அலட்சியமானவர்கள். ஜமாஅத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுபவர்கள், நேரத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுபவர்கள் நாசம். அல்லாஹ்வுடைய சாபம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் خلفٌ அضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் வருவார்கள் சில மக்கள், அضاعوا الصلاة தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். படின அர்த்தம், தொழுகையை விடுவார்களா? தொழுகையை மறப்பார்களா? தொழவே மாட்டார்களா? அவர்கள் தான் பாழாக்குபவர்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், தொழுகை அல்லாஹ் பாழாக்குதல் என்று இந்த வசனத்திலே சொல்லுகின்றானே, அக்ஹரு ஸலாத அன் வக்திஹா, அதனுடைய அர்த்தம் தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார்கள். புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் கேளுங்க குர்ஆன் வசனத்துடைய விளக்கம். தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார்கள், ஜமாஅத்தோடு தொழ மாட்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இப்படி தொழுகையை தாமதப்படுத்துவர்கள் யார் தெரியுமா? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் நாளை மறுமையில் கய்யா என்ற நரகத்துடைய ஓடையில் சங்கமிப்பார்கள். நரக ஓடை, நரகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வயுதஊன இலா ஸுஜூத் ஃபலா யஸ்ததீஊன் காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் ذில்லஹ் வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூத் வஹும் சாலிமூன். சூரத்துல் கலமுடைய 43வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே இழிவால் அவர்களுடைய கிண்டை கால்கள் எல்லாம் சூழப்படும் பொழுது சிலரை சுஜூதுக்காக அழைக்கப்படும். சிலரை யாரை அழைப்பார்கள்? சுஜூதுக்காக. காஃபிரையா? யாரை அழைப்பார்கள்? முஸ்லிம்களைத்தான் அழைப்பார்கள். யுதஊன இலா ஸுஜூத், சுஜூது செய்ய வாருங்கள் அல்லாஹ்விற்கு என்று அழைக்கப்படும். ஃபலா யஸ்ததீஊன், சிலர் அதை செய்ய முடியாது, சிலரால் அதை செய்ய முடியாது. காஷிஅத்தன் அப்சாருஹும், அவருடைய பார்வையெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தாழ்ந்திருக்கும். தர்ஹகும் ذில்லஹ், இழிவால் சூழப்பட்டிருப்பார்கள். ஏன்? வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூத் வஹும் சாலிமூன், இந்த பூமியிலே அழகாக வசித்தார்கள், சொத்து இருந்தது, செல்வம் இருந்தது, உணவு இருந்தது, அழகான வாழ்க்கை இருந்தது, நல்ல மனைவி இருந்தால், குழந்தைகள் இருந்தார்கள், எல்லாம் கிடைத்தது. ஆனால் சுஜூதுக்காக, யானி தொழுகைக்காக அழைக்கப்பட்டது. அப்போது அவர் ஆஜராகவில்லை. அப்போது அவர் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அழைக்கப்பட்டது, உணர்வே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டது, நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அலாரம் அடித்தாலும் ஆஃப் செய்து தூங்கிக் கொண்டிருந்தார். யாராவது எழுப்பினாலும் என்னை இப்போதெல்லாம் எழுப்பாத என்று கூறிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அதனால் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு சுஜூது செய்ய அழைக்கப்படும் பொழுது அவனால் முடியாது. நெற்றியை பூமியிலே வைக்க அவனால் முடியாது. பூமியில் எல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுத்தான் அல்லது மறந்தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகையை விடுவது இவ்வளவு பெரிய குற்றம், தொழுகையை விடுவது இவ்வளவு பெரிய நரக படுகொலிக்கு அவனை தள்ளிவிடும். கேட்பார்கள் பாவிகளை பார்த்து நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே, மாஸலககும் ஃபீ ஸக்கர், ஸக்கர் என்ற நரகம். அல்லாஹ் இதை பற்றி தனியாக சில சூறாக்கள் விவரிக்கின்றான். இந்த நரகத்துடைய பெயரை குறிப்பிட்டு ஸக்கர் என்ற நரகம்,
லா துபகி வலா ததர், வாழ விடாது, சாவ விடாது, நெருப்புகளை கக்கிக் கொண்டே இருக்கும். கேட்பார்கள், ஏன் இந்த சக்கரண்ட நரகத்திலே கடந்து வேதனைப்படுகிறீர்கள்? நீங்கள் இந்த நரகத்திலே வந்து சேர்வதற்கு காரணம் என்ன? என்ன செய்தீர்கள் பூமியிலே? இவ்வளவு வேதனை ஏன்? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று சொல்லுவார்களா? அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தோம், காஃபிர்களாக வாழ்ந்தோம், முஷ்ரிக்குகளாக வாழ்ந்தோம், அதனால தான் இந்த நரக நெருப்பு என்று சொல்லுவார்களா? காலு லன் நகும் மினல் முஸல்லீன். நரகவாதிகள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை. முதல் பதில் என்ன? முதல் பதில் என்ன? நாங்கள் தொழுபவர்களாக இல்லை. அதனால்தான் இந்த நரக நெருப்பு. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை எமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதனுடைய நேரங்களை பேணி, ஆண்களாக இருந்தால் ஜமாஅத்துடைய தொழுகைகளை பேணுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் தொழுகையை விடுவதில் ஒரு சமூகத்தில் பெரும் கூட்டம் அலட்சியம் காட்டுவதை பார்க்கின்றோம். அப்படியே தொழுகை நிறைவேற்றினாலும் இந்த தொழுகையை அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு பலர் அலட்சியம் காட்டுகிறாங்க. மேலையா நம்ம எத்தனை மக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தா தொழுகிறோம்? எத்தனை மக்கள் 5 நேர தொழுகையும் ஜமாஅத்தோட நான் தொழுகிறேன்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். 5 நேர தொழுகையை ஒரு வக்த விடாம பள்ளியில போய் ஜமாஅத்தோட தொழுறேன். கையை உயர்த்து. இது நம்முடைய பரிசோதனைக்கான சபைதான், யாரையும் குறை சொல்லுவதற்கோ அல்லது குறை ஒதுக்குவதற்கோ அல்ல. கையை உயர்த்துங்க பார்ப்போம். நம்மள பரிசோதனை செய்வோம். நம்ம 5 வக்த தொழுகையை ஜமாஅத்தோட பள்ளியில போய் தொழுறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சொர்க்கவாதிகள் யார்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள் யார்? கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி அடைவார்கள். மூமின்கள் தான் வெற்றி அடைவார்கள். யார் அவர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யா அல்லாஹ், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நிற்பார்கள். தொழுகையிலே உள்ளச்சம், குஷூ, அல்லாஹ்வை உள்ளத்தால் பயப்படக்கூடிய தன்மை, தக்வாவுடைய ஒரு வகை. உள்ளத்தால் அஞ்சுவார்கள். ஆனால் நான் தக்பீர் கட்டுகிறேன், அப்போதுதான் எனக்கு வீட்டில் என்ன மறந்துட்டு வச்சுட்டு வந்தேன், ஆஃபீஸில் என்ன வேலை இருக்குது, இனிமேல் என்ன வேலைகள் இருக்குது, என்ன சாப்பாடு சாப்பிடலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி தொழுகையில் தக்பீர் கண்டதுக்கு பிறகு எனக்கு ஞாபகம் வருது. குஷூ இல்லையே, என்ன செய்யறது? கேட்பாங்க நிறைய பேர், நிறைய சகோதரர்கள் கேட்பாங்க, தக்பீர் கட்டி தொழுகிறான் உலகத்தோட எல்லா நினைப்பு இருக்கா, நான் தொழுகையோட நினைப்பே இல்லை, என்ன செய்யறது? நான் என்ன காரணம்? இந்த குஷூ ஏன் இல்லை? யா அல்லாஹ், இந்த குஷூ தொழுகை மட்டும் இந்த குஷூவை ஏற்படுத்தாது. இந்த தொழுகையிலே ஊர்முகமாகுதல், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கின்றோம், அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றோம். என்னை படைத்த அண்ட சராசரங்களை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு என்னோடு பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் கூறினால், அகில உலகத்தை படைத்தவனே உனக்கே எல்லா புகழும் என்று தொழுகையிலே தக்பீர் கட்டி ஒரு அடியான் தன்னுடைய நாவை அசைத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கிறான். தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே பேசுதல். ஏன் இந்த சிந்தனை இல்லை? ஏன் இந்த குஷூ இல்லை? காரணம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உலக வாழ்க்கையில் அவனுடைய உள்ளத்தில் குஷூ இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. வெளி வாழ்க்கை, தொழுகையை விட்டு வெளியே வந்தால் பாவங்கள், குற்றங்கள், கரைகள் உள்ளத்தால் சூழ்ந்திருக்கின்றான். குஷூ இல்லாத உள்ளத்தோடு தொழுகையை சந்திப்பவன் குஷூவோடு நிற்க மாட்டான். அதான் அளவீடு. வெளி வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சாமல் தொழுகைக்கு வருபவன்
தொழுகையின் வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டான், அச்சமராது. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள். மூமின்களுடைய முதல் தன்மைங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே, அவருடைய முதல் கேட்டகரியே, அவர் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார். அடுத்து அல்லாஹ் சொல்றான் சில தன்மைகள், அல்லாஹ் முடிக்கிறான், தன்மைகளை அல்லாஹ் முடிக்கிறான். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் மூமின்கள். அந்த மூமின்களின் தன்மை அல்லாஹ் முடிக்கின்றான், தொழுகையை அவர்கள் பாதுகாப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையை அல் ஹிஃபாத், ஒரு பொருளை முழுமையாக பாதுகாத்தல், ஒரு பொருளை முழுமையாக பாதுகாத்தல். இப்படி தொழுகையின் நேரங்களை, ஜமாஅத்துகளை முழுமையாக பாதுகாப்பார்கள் அந்த மூமின்கள். இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன், ஒரு பூமியின் வாரிசுதாரர்கள், சொத்துக்காரர்கள். என்ன பூமி? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். என்ன பூமி? இன்று எனக்கு, நாளை உங்களுக்கு என்று மாறக்கூடிய இந்த உலக வாழ்க்கையா? இந்த உலக வாழ்க்கையா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள், சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக அதில் இருப்பார்கள் அவர்கள். யார் அவர்கள்? தொழுகைக்கு வந்தால் உள்ளச்சத்தோடு நிற்பார்கள், தொழுகையை அவர்கள் பாதுகாப்பார்கள். யா அல்லாஹ், ஆனால் எனக்கும் சொர்க்கம் வேண்டும் என்று எனக்கு தெரியும், எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனா இந்த தன்மையெல்லாம் என்கிட்ட கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், ஐயுல் அமாலி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களிலேயே சிறந்த அமல் எது? கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? அமல்கள், அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய அமல்கள், அதிலேயே சிறந்த அமல் எது அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல் அமல்களிலேயே சிறந்த அமல். அதற்கு பிறகு சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அதற்கு பிறகு சொன்னார்கள், சும்மல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல். எமக்கு இதான் பெரிய அமல். ஜிஹாத், அதை பத்தி பேசணும், அது பெரிய விஷயம். அல்லாஹ்வுக்காக என் உயிரை கொடுத்துருவேன். ஜமாஅத்தோட தொழுகை அது முடியாதுங்க, வேலை இருக்கு, உலக வசதிகள் இருக்கு, உலகத்தில் சில அம்சங்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றணுமா இல்லையா? ஜிஹாத் அது ஓகே. அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கணுமா? அது எனக்கு தெரியும், நான் உயிரை கொடுப்பேன், அதுக்காக அதுவா செய்வேன், வீரனா பேசுவேன். நான் ஜமாஅத்துடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமல்களில் சிறந்த அமல் ஜமாஅத்தோடு தொழுகை நிறைவேற்றுவதுதான். அது இல்லாமல் ஜிஹாதே இல்லையே, தொழுகை இல்லாமல் ஜிஹாது செய்து பிரயோஜனமே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த தொழுகையிலே